குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து அசாமில் இன்று முழு அடைப்பு போராட்டம். டார்ச் லைட் பேரணி, சத்தியாகிரகம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக மாணவர் அமைப்புகள் அறிவிப்பு. அமைதிமிகு இந்தியாவில் பிளவுமிகு சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். சிஏஏவை அமல்படுத்தி மாபெரும் வரலாற்று பிழையை மத்திய அரசு செய்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சிஏஏ சட்டம் மதத்தின் பெயரால் மக்களின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் கேடான முயற்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கண்டனம். சிஏஏ சட்டம் அமலுக்கு வந்ததால் டெல்லி, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பலத்த பாதுகாப்பு. நகரின் முக்கிய பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்ட கொடி அணிவகுப்பு. பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தும் சிஏஏ சட்டம் ஏற்கத்தக்கது அல்ல என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம். தமிழகத்தில் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க விஜய் வலியுறுத்தல். கேரளாவில் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படாது என முதலமைச்சர் பினராயி விஜயன் திட்டவட்டம். மத ரீதியாக பிளவுபடுத்தும் சிஏஏ சட்டத்தை எதிர்ப்பதில் கேரளா ஒன்றுபட்டு நிற்கும் என்றும் அறிவிப்பு. குடியுரிமை திருத்த சட்டம் பாஜகவின் தேர்தல் நேர திசை திருப்பும் வேலை என அகிலேஷ் யாதவ் விமர்சனம். 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் குடியுரிமையை துறந்தது ஏன் என்றும் கேள்வி. மக்களவைத் தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் 2 தொகுதிகள் எவை? திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. பரந்தூர் புதிய விமான நிலையத்துக்கு நில எடுப்புக்கான அறிவிப்பு வெளியீடு. காஞ்சிபுரம் அருகே சிறுவல்லூர் கிராமத்தில் 1.75 லட்சம் சதுர மீட்டர் நிலத்தை எடுப்பதற்கான அறிவிப்பு வெளியானது. தேர்தல் பத்திர விவரங்களை இன்று மாலைக்குள் தாக்கல் செய்ய எஸ்பிஐ வங்கிக்கு கெடு. தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு உள்ளாக நேரிடும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை வரும் 20ஆம் தேதி மும்பையில் நிறைவு பெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் சந்திப்பு. காசாவில் ஹமாஸுக்கு எதிரான போர் மற்றும் மனிதாபிமான உதவிகள் குறித்து விவாதித்தனர். வெளிநாட்டு கடன்களில் இருந்து பாகிஸ்தானை மீட்க பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உறுதி. சர்வதேச நாணய நிதியக அமைப்பில் இருந்து விலகியிருக்க முடிவு. போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராக தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் இன்று மனித சங்கிலி போராட்டம். சென்னை மயிலாப்பூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. சிஏஏ சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் காங்கிரஸ், இடதுசாரி கூட்டணி கட்சிகள் சார்பில் போராட்டம். குடியுரிமை திருத்த சட்டம் மத ரீதியாக பிளவுபடுத்தும் சட்டம் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சாடல். அசாம், மேற்கு வங்க தேர்தலில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்துள்ளது பாஜக. 4 ஆண்டுகள் கழித்து உள்நோக்கத்துடன் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துவதாக காங்கிரஸ் கண்டனம். வெளிநாட்டு கடன்களில் இருந்து பாகிஸ்தானை மீட்போம். பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சபதம்.